இதுக்கு முன்னால் வந்து மிகப்பெரிய கடுமையை அனுபவித்த ஒரு அமைப்பிலேயே இந்த மேசராசி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலேயே போயிருக்கு. ஏன்னா ராகு உங்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் வரும் பொழுது அடுத்து உங்களுடைய ராசிக்கு வந்து ராசியிலேருந்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு 1.5-3 வருஷம் அப்படின்றது வந்து கடுமையான பணத்தட்டுப்பாடு, ரொட்டேஷன் கிடையாது. தொழிலில் வந்து மானம் அவமானம், சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சம்பந்தமே இல்லாமல் விபத்துக்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி அந்த விபத்துக்கள் வரக்கூடிய செலவினங்களை சமாளிக்க முடியாமல் மிக கடினமான சூழ்நிலைகளை உருவாக்கியவர்கள் இந்த ராகு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகாதிபதி. 2.5 வருஷம் உட்காந்துருந்துருக்கார். அவருடைய சொந்த வீட்டில் நல்ல சப்பளங்கால் போட்டு மூலத்திரிகோணம் போட்டு உட்காந்து 2.5 வருஷம் பாதகாதிபதியாக பாதகஸ்தானத்தில் அமர்ந்த சனி பல இன்னல்களை தந்து உங்களுக்கு மிக கடுமையான பலன்களை தந்தவனாகத்தான் சனி இருக்கான். அப்போ அந்த 11ஆம் இடத்துல இருந்ததை காட்டிலும் இப்போ வந்திருக்கக்கூடிய 12ஆம் இடம் அப்படின்றது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் வந்து 100% கொடுக்கக்கூடிய கடினமான பலன்களை, அதாவது கும்பராசியில் இருந்து சனி உங்களுக்கு மேசராசிக்கு தந்த கடினமான பலன்களை காட்டிலும் மீனராசிக்கு வரக்கூடிய சனியினுடைய கடுமை சற்று கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. பெருசாக கடுமையை தர்றதுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. அந்த இடத்துல வந்து அவர் நியூட்ரல் ஆகிட்டார். ஏன்னா இங்கே வந்து மூலத்திரிகோணம் அப்படின்ற அமைப்பில் நல்ல ஸ்ட்ராங்காக, ஏன்னா ஒரு பாவகத்தில் அது பாதக பாவமாக இருந்து பாதகாதிபதி நிலைத்து வலுத்து நின்றால் அந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு படாத பாடுபட்டு போயிடுவாங்க. முதல்ல அந்த உசுருக்கு தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்போ கொஞ்சம் விடப்பா நான் வந்து மூச்சு விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்து கடுமையான கொடுமைப்படுத்தியவனால சனி அந்த இடத்துல இருந்திருக்கான். நிறைய ஜோசியர்கள் என்னை மாதிரி நிறைய சொல்லியிருக்கீங்க, மேசராசிக்கு வந்து ஆஹா ஓஹா அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு சனி பயிற்சி ஆகும்போது சொன்னீங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. யோசித்து சொல்லுங்கள். எப்போவுமே பலன்களை சொல்லும் பொழுது பகட்டுக்காகவும் வியூஸுக்காகவும் நம்மளுடைய விளம்பரத்துக்காகவும் யாருக்குமே வந்து இந்த பலன்களை சொல்லக்கூடாது. உண்மை என்னவோ அதை சொல்லி பழகுங்க. அப்போ தான் அவங்க வந்து சமாளிக்க முடியும். நேயர்களுக்கு உண்மை தெரியாமல் உடனே 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி வந்துட்டான், பாவாதிபதி, அதாவது வந்து பாவ கிரகம் 11ல் உட்கார்றது சிறப்பு அப்படின்றது வந்து ஜோதிட விதி. எந்த பாவ கிரகம் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும். பாதகாதிபதியே பாவகிரகமாகி பாவகிரகமே பாதகஸ்தானத்தில் உட்காரும் பொழுது நமக்கு அதுக்கு மேலே ஒரு உயிர் பயம், பொருள் பயம், உறவு பயம், குடும்ப பயம், இதுகளெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து கடுமையான ஒரு விஷயத்தை வரும். கேட்டால் நெகட்டிவ் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சார் முதல்ல வந்து சுதாரிக்கணும், அதுக்கப்புறமா தான் வந்து சுகமாக இருக்க முடியும். சுதாரிக்கலைன்னா சுகமாக இருக்க முடியும். போய் விழுந்ததுக்கு மேலே முதலே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி